2024 ஆண்டிற்கான பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கானதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா என்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னெடுத்துள்ளார். இந்திய ஒன்றியத்தை ஆளும் மோடி தலைமையிலான பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் அளித்துள்ள 2024 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் சலுகை அறிவிப்புகளாக மட்டுமே அமைந்துள்ளது வெட்கக்கேடானது. விவசாயம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு போதிய நிதியை ஒதுக்காதது நாட்டு மக்களின் நலன் மீதான பாஜக அரசின் அக்கறையின்மையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது. தங்கம், வெள்ளி, அலைபேசி உள்ளிட்ட விலை உயர் ஆடம்பர பொருட்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் கூட அன்றாட மக்களின் பசியை போக்கும் வேளாண்மைக்கு அளிக்கப்படவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. வேளாண்மையை முற்று முழுதாக அழித்துவிட்டு 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவோம் என்ற அறிவிப்பு வேடிக்கையானதாகும். வருமான வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற கோடிக்கணக்கான நடுத்தர மக்களின் நீண்ட கால கோரிக்கையும் ஏற்கப்படாதது ஏற்றமளிக்கிறது. பாஜக அரசின் முதன்மை கூட்டணி கட்சிகள் ஆளும் பீகாருக்கு 26,000 கோடிகளும் ஆந்திராவிற்கு 15,000 கோடிகளும் ஒதுக்கியுள்ள இந்த நிதிநிலை அறிக்கை மூலம் இந்தியாவின் இதர மாநில மக்களை தெருக்கோடியில் நிறுத்தியுள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பீகார், ஆந்திரா என்ற 2 மாநிலங்கள் மட்டும்தான் இந்தியாவில் உள்ளனவா? இதர மாநில மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லையா அல்லது வரி செலுத்தவில்லையா? நாட்டிலேயே ஆந்திராவில் மட்டும்தான் பின்தங்கிய மாவட்டங்கள் உள்ளதா? தமிழ்நாட்டில் இல்லையா? இந்தியாவிலேயே அதிகம் வரி செலுத்துவதில் முதன்மையான இடத்தில் உள்ள தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு எந்தவித சிறப்பு திட்டத்தையும் கடந்த 11 ஆண்டு கால நிதிநிலை அறிக்கையில் ஒருமுறை கூட பாஜக அரசு அறிவிக்காதது ஏன்? தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்பதால் தொடர்ச்சியாக பழி வாங்குவதைப் போலவே ஒவ்வொரு பாஜக ஆட்சியின் நிதிநிலை அறிக்கையும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டு மக்களை இரண்டாந்திர குடிமக்களாக கருதி வளர்ச்சிக்கான எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து வரிகொடா இயக்கத்தை முன்னெடுப்பதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு வழி இல்லை என்னும் பரிதாப நிலைக்கு தள்ளியுள்ளது பாஜக அரசு. ஒட்டுமொத்த பாஜக அரசின் 2024 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தும் நடைமுறைப்படுத்த முடியாத கவர்ச்சிகர அறிவிப்புகளை கொண்ட கற்பனை அறிக்கையாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட இதர மாநிலங்களை முற்று முழுதாக புறக்கணித்து கூட்டணி ஆட்சியை தக்க வைப்பதை குறிக்கோளாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து இந்தியா முழுமைக்குமான பாஜகவின் வீழ்ச்சி உறுதியாய் தொடங்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.